சென்னையில் விடியா அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினரை விடியா அரசின் ஏவல் துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் விநியோகிக்கப்பட்டு வரும் மலேசியா, இந்தோனேசியா நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாமாயிலுக்கு பதிலாக தமிழக விவசாயிகளின் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆகியவை விநியோகம் செய்யப்படும் என பொம்மை முதல்வர் தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்தார். தற்போது வரை அதற்கு நடவடிக்கை எடுக்காத விடிய அரசை கண்டித்து எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகே தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து வருகிற 19ஆம் தேதி நிதி பட்ஜெட்டில் அறிவிப்பு வரவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் விவசாய சங்கத்தினரை பொம்மை முதல்வரின் கையில் இருக்கும் ஏவல் துறையினர் கைது செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்றத்தோட படிக்கட்டுகள் தேஞ்சு போச்சு, தலைமைச் செயலகத்தோட படிக்கட்டுகள் தேஞ்சு போச்சு, அமைச்சர் வீட்டில் போட்டு அந்த செருப்பு தேஞ்சு வச்சு. ஆனால் எங்கள் கோரிக்கை என்னாச்சு? ஏன் அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க? மலேசிய பாமாயில், கேடுகட்ட பாமாயில், நோயை கொடுக்குற பாமாயில் தான் உங்களுக்கு எல்லாம் வேணுமா? விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தரமான உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்கிறோம். எங்களுக்கு மானியம் கொடுத்து எங்கென்ன பத்தலைன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும். ஆனால் உள்நாட்டு விவசாயிகளை சாகடிச்சுட்டு வெளிநாட்டு விவசாயிகளுக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்கிறதுக்கு பேர் தான் நியாயமா?